நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம ஈரோட்லேருந்து போன ஒரு பெண்ணு, அந்த பெண் வந்து சாதாரணமாக இங்கே ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் படித்த பொண்ணு. அந்த பொண்ணு வந்து இன்னைக்கு வந்து அமெரிக்காவில் ஒரு சீனியர் சயின்டிஸ்ட், 36 வயசில் ஒரு சீனியர் சயின்டிஸ்டாக அந்த கம்பெனியோட மேனேஜர் ஆயிருக்கா. இங்கே என்ன படித்தான்னு நான் சொல்கிறேன், எப்படி படித்தான்னு சொன்னேன். கிட்டே இருந்து பார்த்தவன் நான் அதை சிம்பிளாக ஒரு நுண்ணிய கருத்து இது, கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா நம்மளால் சாதிக்க முடியுங்கிறதுக்கு சொல்கிறேன். நீங்களாம் பிஇ படித்து நல்ல கல்லூரி, நல்ல திறமையான இங்கே பேராசிரியர்கள் அவங்க கிட்ட படிச்சிருக்கீங்க. ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கும்போது ஒரு பெண் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு பிஎஸ்சி படிக்கிறா, மைக்ரோபயாலஜி எடுத்து படிக்கிறா. அதை முடிச்சுட்டு அவள் வந்து ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் கேர்ள், வீட்லேயும் பெரிய வசதியெல்லாம் கிடையாது. படிக்க வைக்கணும்னு 2 பேர் இருக்கனால, தம்பி நல்லா படிக்கிறான், அவனை இன்ஜினியரிங் சேர்த்தணும். அதனால 2 பேர்த்துக்கும் 1 வயசு வித்தியாசங்கிறனால ஒருத்தருக்கு தான் நல்லா படிக்கணுங்கும் போது யார் நல்ல மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தானே நல்லா படிக்க வைப்பாங்க பேரண்ட்ஸ் நார்மலாகவே. அப்போ வந்து இந்த பெண்ணை வந்து நீ ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்த்துறாங்க, பிஎஸ்சி படிக்கிறா. முடிச்சுட்டு திருப்பி எம்எஸ்சி வந்து திருச்செங்கோடு ஆர்ட்ஸ் காலேஜில் மைக்ரோபயாலஜி பண்ணுறா. அதை பண்ணும்போதே ப்ராஜெக்ட் எல்லாம் வந்துட்டு அவள் என்ன பண்ணுறா. அப்போ வந்து நான் இன்னொன்று சொல்லணும், 10ஆம் வகுப்பு வந்து கலைமகள் பள்ளியில் படிக்கும்போது 9th முடித்த உடனே மார்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால அவங்க வந்து உனக்கு நீ வந்து நல்ல மனப்பாடம் பண்ணுற திறமை உனக்கு வேணும்னு அவளை சொல்லிகிட்டே இருக்காங்க. 10th இல்லைன்னா கஷ்டம், நீ படிக்கிறது கஷ்டங்கும்போது கொஞ்சம் மென்டல் டார்ச்சர் ஆகி அவள் என்ன பண்ணுறா, வெள்ளாளர் ஸ்கூலில் போய் சேர்றா. அங்கேயே கொஞ்சம் அவளுக்கு சிரமம். அதுக்கப்புறம் இந்த காலேஜ் வந்து பிஎஸ்சி முடித்து எம்எஸ்சி முடித்து எல்லாம் முடிச்சுட்டு ப்ராஜெக்டெல்லாம் என்ன பண்ணுறான்னா அந்த இது சேகோ இருக்கு இல்லையா, சேகோ குச்சிக்கிழங்கு வேஸ்டேஜ் இருக்குல்ல, அதில் வந்து எல்லாமே முயற்சி மார்க்கில் அவள் 60% கூட வாங்கும். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு 40 மார்க் 50 மார்க் 60 மார்க் அப்படியே வாங்கி தான் பாஸ் பண்ணிட்டு வரக்கூடியவன். அவள் வந்து இந்த சேகோ அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதில் மின்சாரம் தயாரிப்பாங்க இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் தான் அவள் பண்ணுறா. அதையெல்லாம் பண்ணிட்டு திருப்பி இதெல்லாம் முடியும் போதே வீட்டில் கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் உங்களுக்கு தெரியும், ஒரு டிகிரி முடித்தோடனே கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சி விட தான் எல்லாரும் பார்ப்பாங்க. ஏன்னா வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது, ஈவன் பர்டிகுலராக சொன்னோன்னா மைக்ரோ பயாலஜி படித்தா என்ன பெரிய வேலை கிடைச்சிடும், கல்லூரி ப்ரொஃபஸராக போகிறதுக்கு பிஹெச்டி பண்ணணும். அதனால் அதுவும் பண்ணலை. அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணணுங்கிற நேரம் சிச்சுவேஷன் நல்ல மாப்பிள்ளை வருது. அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவிலேருந்து ஒரு மாப்பிள்ளை வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த வீட்டில் ஒரே பெண் குழந்தையாக இருக்கனால கொடுக்க விருப்பப்படல, வெளிநாடுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. நீங்கள்லாம் பெண்களாக இருக்கனால உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன். எல்லார் வீட்லேயும் இது நடக்கக்கூடியது. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ வந்து இந்த பெண்ணு வந்து அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, நீ அமெரிக்காவுக்கு போகணுமான்னு கேட்குறாங்க. எல்லாரும் வேணான்னு, நாங்களே பெற்றவங்களோ எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ இந்த பெண்ணு என்ன முடிவு எடுக்கிறா, இல்லை நான் அமெரிக்காவுக்கு போகிறேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா தான் நான் போக முடியும், நான் கல்யாணம் பண்ணி போய் என்னால் படிக்கிறேன், மேலே படிக்கணும், நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். ஸோ எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி முடித்த உடனே ரிசல்ட் கூட வர கிடையாது. ரிசல்ட் கூட வராமல் இவன் போகிறா, யூஎஸ் கல்யாணம் பண்ணிட்டு போகிறா. அவன் நேரம் அங்கே போய் 3ஆவது மாதம் வயிற்றில் குழந்தை கன்சீவ் ஆகிடுது. இது அங்கே ஒரு ட்ராபேக் அவளுக்கு. அந்த ட்ராபேக் என்னன்னா, எல்லாத்தையும் தகர்த்து எரிஞ்சிட்டு, தடைகளை தகர்த்து எரிஞ்சிட்டு பெண்கள் வெளியே வரணும். அதுக்காக இதை நான் சொல்கிறேன். ஒரு பெண்ணாக இருக்கும்போது எல்லா வித பிரச்சனைகளையும் நம்ம சந்திப்போம். ஆண்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. ஆனால் பெண்ணாக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது நம்மளுக்கு. அப்போ இந்த பெண்ணு வந்து அங்கே போய் கன்சீவ் ஆன உடனே இவளால் வந்து அங்கேயே அவள் முயற்சி பண்ணுறா, ஏதோ படிக்கணும், எல்லாம் முயற்சி பண்ணிட்டு எல்லாம் அப்போ தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் திடீர்னு கன்சீவ் ஆகிடுறா. திருப்பி வேண்டாம், இந்த குழந்தை இப்போ வேண்டாம், அபார்ட் பண்ணிக்கலான்னு இந்தியாவுக்கு வரா. இந்தியாவுக்கு வந்துட்டு இங்கே அபார்ட் பண்ண வந்தால் சொந்தக்காரங்க யாரும் அதுக்கு ஒத்துக்கலை. மாமியார் வீட்டில் யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சரி, அப்போ நான் திரும்ப தான் அப்படியே தான் குழந்தைய வளர்த்தணும் வயிற்றில் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் இவன் என்ன பண்ணுறா, பேசிக் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லைன்னா யூஎஸில் வெளிநாட்டில் எங்கேயுமே ஒரு நாள் கூட சர்வைவ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜ் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் நம்ம ஊரில் சுத்தமாக கிடையாது. நீங்கள்
இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மேபி உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம், மற்றபடி ஆர்ட்ஸ் காலேஜில் படித்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் அந்த கம்ப்யூட்டர் நாலேஜே கிடையாது. அப்போ அவன் இந்த 15 days 20 daysல இவன் என்ன பண்ணுறா, அந்த பேசிக் கோர்ஸை படிக்கிறான். பேசிக் கோர்ஸை படிச்சுட்டு மசக்க அதை பற்றிலாம் கவலையே படல, அவள் தூக்கி போட்டுட்டு அந்த பேசிக் கோர்ஸை படிச்சுட்டு திருப்பி போகிறா. 30 daysல கிளம்பிட்டா யூஎஸ்க்கு. நான் யாரும் ஒரு 2 மாதம் ரெஸ்ட் எடுத்துட்டு போன்னு சொன்னதுக்கு அவள் கேட்கல. உடனே கிளம்பி அவள் வெரி ஃபுல்லாக தன்னோட லைஃப் ஃபியூச்சரை பற்றியே நினச்சிட்டு இருக்கா. 30 daysல போகிறா. அங்கே போன உடனே அந்த கம்ப்யூட்டர் நாலேஜை வச்சுட்டு அங்கே யூடியூப்ல என்ன கோர்ஸ் இருக்குது, என்ன பண்ணலாம், இவளுக்கு என்ன வேலை கிடைக்கும். H4 விசா இருந்தால் தான் அங்கே வேலை பார்க்க முடியும். அந்த விசா வரத்துக்கு அவங்களுக்கு ஒரு 10 months 11 months டைம் இருக்குது, கேப் இருக்குது. இதுக்குள்ளே இவ தன்னை முன்னில் எப்படி அதை டெவலப் பண்ணிக்கணும். டெவலப் பண்ணணும்னா அங்கே இருக்க லோக்கல் முதல்ல லாங்குவேஜ் நம்மளுக்கு அங்கே பிரச்சனை. நீங்கள் கம்யூனிகேஷன் இஸ் த ஃபர்ஸ்ட். நம்மளுக்கு அங்கே சுத்தமாக வந்து நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் அங்கே வேலைக்கே ஆகாது, தமிழ் பேசுகிற மாதிரி தான். அப்போ நீங்கள் அந்த ஸ்லாங்கில் வந்து நமக்கு நல்ல வந்து ஒரு பழக்கம் வரணும் நம்மளுக்கு. இந்த பழக்கம் வரத்துக்கு அவள் என்ன பண்ணுறா தெரியுமா, நீங்கள் அங்கே வந்து மார்க்கெட்டிங் கால்ஸ் கண்டினியூவஸாக வந்துட்டு இருக்கும். நீங்கள் இங்கேயும் வருது, ஆனால் யூஎஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கால்ஸ் நம்ம கட் பண்ணிகிட்டே இருப்போம். அவள் என்ன பண்ணுறா, இவளுக்கு லாங்குவேஜ் ஸ்லாங்கு கற்றுக்கணும். ஸோ மார்க்கெட்டிங் கால்ஸை கண்டினியூவஸாக அவங்ககிட்ட பேச வேண்டியது. அவங்க வந்து அவங்க ப்ராடக்டை விற்கிறதுக்கு எந்த மாதிரி வேணால் பேசுவாங்க. இப்போ நீங்கள் மற்ற நேரத்தில் அவங்க பேசும்போது நம்மளுக்காக புரியறதுக்காகலாம் பேச மாட்டாங்க. அவங்க லாங்குவேஜில் அவங்க ஸ்டைலிஷாக பேசுவாங்க. ஆனால் ஒரு மார்க்கெட்டிங் கால்ங்கும் போது அவங்க ப்ராடக்டை விற்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர்ஸை கேட்ச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு புரிகிற மாதிரி மெதுவாக பேசுவாங்க. நம்மளை எப்படி பேசுனா அவங்க புரிஞ்சுக்க முடியுங்கிறது அவங்களே சொல்லி கொடுப்பாங்க நம்மளுக்கு. இப்படியே அவள் கண்டினியூவஸாக அந்த மார்க்கெட்டிங் காலில் கண்டினியூவஸாக பேசி 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 அந்த குறுகிய காலத்தில் அந்த லாங்குவேஜை அவள் ஸ்டடி பண்ணிக்கிட்டாள். இந்த லாங்குவேஜை ஸ்டடி பண்ண உடனே அப்புறம் அடுத்தது வேலைக்கு வேட்டையாடணும். இந்த மைக்ரோபயாலஜி வச்சுட்டு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, சர்டிஃபிகேட் கிடையாது, மார்க் ஆவரேஜ், இதை வச்சுட்டு ஒரு யூஎஸ்ல போய் ஒரு வேலை வாங்கணும்னா எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். போகிறா அவள் எல்லா இடத்துலையும் போய் வேட்டையாடுறா. வயிற்றுல குழந்தை, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வயிறு பெருசாகிட்டு இருக்கு. ஷி நெவர் பாதர்ஸ். அப்படியே போகிறான். அங்கே போய் எல்லாத்தையும் அங்கெல்லாம் எல்லாமே ஆன்லைன் தான், உங்களுக்கு தெரியும். நேரில் போய் நம்ம அலைய முடியாது, எல்லாமே ஆன்லைனில் வேலையை தேடுறா. அங்கே ஒரு கம்பெனியில் சொல்கிறாங்க, உனக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஸோ நீ 6 மாதம் உனக்கு வந்து பே இல்லாமல் நீ ஒர்க் பண்ணணும், சம்பளம் இல்லாமல் நீ வேலை பார்த்தீங்கன்னா, நீ உன்னை ப்ரூவ் பண்ணினா நாங்கள் உனக்கு கண்டினியூவஸாக வேலை கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. ஸோ வேறு எதுவும் அவளுக்கு வேறு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அதை ஒத்துக்கிறா. 6 மாதம் அங்கே வந்து அவள் சாதாரணமாக ஒர்க் பண்ணல. அவங்க சொல்கிற வேலை அத்தனையும் அவங்க சொன்னதை விட 5 times அவளோட எஃபர்ட் போட்டு எல்லாம் கற்றுக்கிட்டு வீட்டில் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து கற்றுக்கிறது, ஆன்லைனில் போய் சர்ச் பண்ணுறது, கூகுள் சர்ச் கண்டதை பண்ணிட்டு இருக்காதீங்க. கூகுளில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. நம்ம கற்றுக்கணுன்னா கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. அந்த பொண்ணு எல்லாத்தையும் கற்றுட்டு ஒன்றுனா போய் அந்த வேலையை போய் டெவலப் பண்ணுறா. 6 மாதத்தில் அவங்க வந்து நான் எதிர்பார்த்ததை விட நீ நல்லா ஒர்க் பண்ணிட்டேன்னு அவளுக்கு சர்டிஃபை பண்ணி அவளுக்கு ஜாப் கொடுத்துட்டு அங்கே அது ஒரு ஜான்சன்ஸ் கம்பெனி. அது ஜான்சன்ஸ் கம்பெனி எவ்வளோ பெரிய கம்பெனின்னு உங்களுக்கு தெரியும். அந்த கம்பெனியில் அல்சீமர்ஸ் டிசீஸை பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்க. அதில் இவளை சயின்டிஸ்டாக அப்பாயிண்ட் பண்ணாங்க. மைக்ரோபயாலஜிஸ்ட்டுங்கிறதுனால சயின்டிஸ்டாக அப்பாயிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டிசீஸில் ஒரு 6 years அங்கேயே ஒர்க் பண்ணுறா கண்டினியூஸாக. சீனியர் சயின்டிஸ்ட் ஆகிறா. அப்புறம் அந்த கம்பெனிலேருந்து திரும்ப அதே கம்பெனியில் உட்காந்துட்டு இருக்கிறத விட வேறு கம்பெனி சேஞ்ச் பண்ணுறா. எல்லாம் பண்ணி இன்னைக்கு அவள் இருக்கிறது ஒரு மேனேஜர். அந்த கம்பெனி இன்னொரு அமெரிக்கன் கம்பெனி, இந்த ஜான்சன் கம்பெனியில் இருந்தது இந்தியன் கம்பெனி. இப்போ அமெரிக்கன் கம்பெனியில் ஒரு சீனியர் சயின்டிஸ்ட் ப்ளஸ் மேனேஜர் ஆகிட்டா அந்த கம்பெனிக்கு. இன்னைக்கு இப்போ வந்து அங்கே அமெரிக்காவில் அந்த கிரைசிஸ் இருக்குது, எக்கனாமிக்கல் கிரைசிஸ் இருக்குது. வேலையாட்கள் எல்லாம் தூக்குறாங்க. அந்த 60% வேலையாட்களை தூக்கிட்டாங்க அந்த கம்பெனியில். 3 பேர் வேலையை ஒருத்திக்கு கொடுத்து இவளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து இன்னைக்கு வச்சுருக்காங்க. அந்த லெவலில் இன்னைக்கு 2 வீடு வாங்கி 2 குழந்தைங்களை பெற்று வளர்த்து அதுவும் தனியாக நடந்துட்டு இருக்கு. ஒரு பெண்ணோட முக்கியமான கடமை குடும்பத்தை பார்க்கணும். குடும்பத்தை தொலைச்சிட்டு நம்ம எந்த இதுலையும் சாதிக்க முடியாது. அதை கண்டிப்பாக மனசில் வச்சுக்க குழந்தைங்களா. நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் வந்து நமக்கு நான் சாதனை பண்ண போகிறேன்னு
குடும்பத்தை தூக்கி எறிஞ்சிங்கன்னா உங்கள் நிம்மதி போயிடும். கடைசியில் உங்கள் சாதனையும் அரைக்குறை, உங்கள் வெற்றியும் அரைக்குறை, உங்கள் குடும்பமும் அரைக்குறை, எதுவுமே இல்லாமல் போயிடும். குடும்பத்தையும் கவனிச்சுட்டு நீங்கள் சாதனையும் பண்ணீங்கன்னா தான் லைஃப்பில் நம்ம எப்போவுமே லைஃப் லாங் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். அவள் வந்து அந்த மாதிரி பண்ணி 2 குழந்தையும் பெற்று வளர்த்து கணவரையும் கவனிச்சுக்கிட்டு குழந்தைங்களையும் கவனிச்சுட்டு இன்றைக்கி அந்த நல்ல நிலைமையில் இருக்கிறா. ஷீ இஸ் none other than my daughter only. நீங்கள் தப்பாக நான் வந்து முதல்ல என் டாக்டர்னு சொன்னால் நீங்கள் நான் என்னோட பொண்ணை பெருமைப்படுத்துகிறேங்கிறதுக்காக சொல்லணும்னு நினைப்பீங்கன்னு சொல்லி தான் நான் சொல்லலை. ஏன்னா இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிட்டு அவள் இன்னைக்கு இருக்கா அப்படின்னா எங்களுக்கு அதெல்லாம் பெருமை. ஒரு பெற்றவங்களுக்கு இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்கள். நான் இன்றைக்கும் சாதாரண நிலைமையில் இருக்கேன். ஆனால் என் பொண்ணு இன்றைக்கும் வந்து அவள் டெஸ்லா காரில் போகிறா, பெரிய பங்களா வச்சுருக்கா. இன்றைக்கும் அவள் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு சுவிட்சர்லாண்டுக்கு 3 months, சைனாக்கு, அப்புறம் இட்டாலி, அங்கே இங்கே அப்படி போயிட்டே இருக்கா, சுற்றிட்டு இருக்கா. இன்னைக்கு இங்கே படித்த ஆர்ட்ஸ் காலேஜில் படித்த இந்த பிள்ளையான்னு எனக்கு இன்னைக்கு அப்படி எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் வந்து அவளோட அம்மாவா நான் பார்க்கல, வெளியிலேருந்து வெளியே வேற ஒரு பொண்ணான்னு அவளை பார்க்குறேன். அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இதுதான் வாழ்க்கை. நம்ம வந்து இந்த படிப்பு இது எல்லாமே ஒரு லெவலுக்கு தான். இன்னைக்கு உங்கள் பேராசிரியர்கள்லாம் உங்களை அடித்து பிடிச்சி மார்க் வாங்க வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை கொண்டு வராங்க. ஆனால் அதுக்கப்புறம் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்கிறதுல தான் இருக்குது வாழ்க்கை. இதுக்கு முக்கியமாக 3 விஷயம் நான் சொல்கிறேன். நீங்கள் என்னத்தை கவனித்து நீங்கள் அந்த மாதிரி எப்படி வரணுங்கிறதுக்கு 3 விஷயம். ஆட்டிடியூட், and then comfort, moving beyond your comfort zone, and confidence. That's it. இந்த 3ஐயும் நீங்கள் கவனிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் பெரிய இடத்துக்கு வருவீங்க. வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்கிறாரு, ஆட்டிடியூட் இஸ் ஜஸ்ட் சிம்பிள் திங் பட் இட் மேக்ஸ் பிக் டிஃபரன்ஸ். பாரதி சொல்லுவான் பாருங்க, பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அதுதான் அந்த ஆட்டிடியூட். இந்த ஆட்டிடியூட்ல நீங்க நினைக்கிறது தான் நடக்கும். உங்க மனம் போல வாழ்வுன்னு சொல்லுவோம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆட்டிடியூட்ல வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல நீங்க போனீங்கன்னா உங்களால எல்லாத்தையும் சாதிக்க முடியும். இதுக்கு நான் வந்து பாரதி சொல்வான், நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். இந்த திமிர்ந்த ஞான செருக்கு அப்படிங்கிற வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையில உலகையே ஆள முடியும். பெண்கள் உலகையே ஆளக்கூடிய அந்த ஒரு வார்த்தை, அதனோட அர்த்தத்தை நீங்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டோட்டல் அவேர்னஸ் ஆஃப் யுவர் ஓன், என்னது யார் முடிக்க போறீங்க, of your own, come on, anyone, potential, is it not? என்ன பொட்டன்ஷியல்னா என்ன? உங்களோட திறமைகளை நீங்க முழுமையா முதல்ல உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். உங்களால என்ன முடியும், உங்க தகுதி என்ன, உங்க கெப்பாசிட்டி என்ன, இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் பேஸ் உங்க வாழ்க்கையில. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி தெரியும் இல்லையா உங்களுக்கெல்லாம்? இன்ஃபோசிஸ் எவ்வளோ பெரிய கம்பெனி தெரியுமா? அந்த இன்ஃபோசிஸ் கம்பெனியோட நாராயணமூர்த்தியோட வைஃப் சுதா நாராயணமூர்த்தி இருக்காங்க இல்லையா, எனக்கு இந்த திமிர்ந்த ஞான செருக்குன்னு சொன்னால் அந்த அம்மா தான் என் கண்ணு முன்னாடி எப்போவுமே வருவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த நீங்கள் ஆட்டிடியூட் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. நான் வந்து 30 நொடிகளில் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கட்டுரை எழுதினேன். அந்த கட்டுரை என்னென்னா 30 நொடியில் வந்து இது என்ன விஷயம்னா ஆட்டிடியூட். நீங்கள் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. நீங்கள் ஒருத்தரை பார்த்தீங்கன்னா ஒரு 30 நொடியில் அவங்கள உங்களால் எடை போட முடியும். ஆமாவா இல்லையா? ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து எனக்கு இந்த இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு கவிதா மேடம் வந்தாங்க. கவிதா மேடம் கூட வந்து ஷீலாவும் சௌந்தரவல்லிங்கிற ஸ்டூடெண்ட்டும் வந்தாங்க. 3 பேரும் வந்தாங்க. அவங்க வந்தோடனே அந்த இன்விடேஷனை ஜஸ்ட் என் கையில் கொடுத்துட்டு போயிருக்கலாம். அவங்க அப்படி பண்ணலை. ஒரு தட்டில் அந்த இன்விடேஷனை வச்சு பூ வாங்கிட்டு வந்தாங்க. அது மேலே பூவை வச்சு அழகாக என் கையில் கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் அவங்கள டக்குன்னு உங்களுக்கு என்ன தோணும், அந்த இம்ப்ரெஷன் என்ன வரும்? அவங்களோட கலாச்சாரம் நமக்கு உடனே புரியுதா, அவங்க எப்பேற்பட்ட லேடி, நம்ம இந்தியன் கலாச்சாரத்தை அவங்க எந்த அளவுக்கு மதிக்கிறாங்கன்னு ஒரு 30 செகண்ட்ஸில் நான் அவங்கள கெஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த குழந்தைங்க 2 பேரும் ஷீலாவும் சௌந்தரவல்லின்னு நினைக்கிறேன், அவங்க 2 பேரும் வந்தாங்க. அந்த குழந்தைங்க 2 பேரும் போகும்போது என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் போயிட்டு வரமான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த என் காலில் விழுறதுனால எனக்கு கொம்பு முளைக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க குழந்தைங்களா. நான் என்ன சொல்லேன்னா, அந்த மாதிரி காலில் விழும்போது அந்த நம்ம நாட்டு பண்பாடு கலாச்சாரம் அங்கே நிற்கிது. நம்மளோட அடையாளம் இதுதான். நான் வந்து US
யூஎஸ் போயிருந்தப்போ ஃபெட்னா நிகழ்ச்சிக்கு போயிட்டு அந்த வாஷிங்டன் டிசியில் வந்து அந்த ஒரு எனக்கு கூப்பிட்டு ஒருத்தர் விருந்து கொடுத்தாங்க. நம்ம இந்தியன் ஃபேமிலி, அவங்க செட்டிநாடு ஃபேமிலி, 35 வருஷமாக அங்கேயே செட்டில் ஆகியிருக்காங்க. அவங்க குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன். அந்த குழந்தைங்க அங்கேயே பிறந்து வளர்ந்த குழந்தைங்க. அவங்க வந்து அந்த பண்பாடு கலாச்சாரம் அப்படிங்கிற நம்ம அடையாளத்தை இத்தனோடு கூட தொலைக்கல. அவங்க படிக்கிறது அமெரிக்கன் ஸ்கூலு, பேசுறது ஃபுல்லாக அமெரிக்கன் இங்கிலீஷு. ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம் எங்கேயுமே குறையல. அந்த குழந்தைங்க, அந்த பொண்ணு வந்து குறளரசின் பட்டம் வாங்கி 1330 குறளையும் ஒப்பிச்சு குறளரசின் பட்டம் வாங்கினா ஃபெட்னால நிகழ்ச்சியில். அப்படின்னு அசந்து போயிட்டேன் நான். அவங்க ஏன்னா 24 மணி நேரமும் ஃப்ரெண்ட்ஸு கூட ஆகட்டும், ஸ்கூல்ல ஆகட்டும், இங்கிலீஷ் மட்டும். அந்த இங்கிலீஷ் நம்ம இங்கிலீஷ் கிடையாது. நான் திரும்ப சொல்கிறேன், அந்த இங்கிலீஷ் வந்து நம்மளால புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏதோ மூக்குக்குள்ளே பேசுகிறாங்க, எப்படியோ பேசுகிறாங்க. அந்த மாதிரி ஒரு இங்கிலீஷில் அந்த குழந்தைங்க பேசி பழகிட்டு நம்ம தமிழை நாக்கை சுழட்டி பேசணும். ழா 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 இதெல்லாம் வரதுன்னா விட்டு போச்சுன்னா சத்தியமாக வராது. இன்றைக்கி நீங்கள் இந்த அளவுக்கு இங்கே படிச்சுட்டு அங்கே போகிறீங்க. நீங்கள் வெளிநாடு போனீங்கன்னாலும் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கலாச்சார பண்பாடை விட்டே கொடுக்காதீங்க. எல்லா இடத்துலையும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம அடையாளம் அதுதான். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் ஆகலாம். நாளைக்கு நீங்கள் பெரிய ஒரு கம்பெனி சிஇஓ கூட ஆகலாம். எதானாலும் உங்களோட அடையாளம் உங்களோட இருக்கணும். எந்த நாட்டுக்காரனும் தான் அடையாளத்தை இழக்க விரும்ப மாட்டான். நம்ம தமிழர்கள் தான் பர்டிகுலராக நம்ம அடையாளத்தை எங்கே வேணால் சர்வசாதாரணமாக விட்டு கொடுத்துட்றோம். அதை விட்டு கொடுக்கக்கூடாது. அதை கொடுத்தோம்னா நம்ம வாழ்வாதாரமே ஆட்டங்கட்டு போயிடும். ஒரு கட்டத்தில் வந்து நம்ம நீங்கள் அந்த கலாச்சாரத்தை விட்டு கொடுக்கும்போது பேசிக்காக சைக்காலஜிக்கலாக நிறைய விஷயங்கள் உங்களை பாதிக்கும். உங்களோட தனித்திறமையெல்லாம் எல்லாமே காணாம போயிடும். அப்போ நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு அண்டி பிழைக்கிற பிழப்பு வந்துடும் நம்மளுக்கு. அது ஆகவே ஆகாது சுத்தமாக. அது ரொம்ப நம்மளுக்கு வாழ்க்கையவே முன்னேற்றமே இல்லாமல் போயிடும். இதெல்லாம் ஒரு சைக்காலஜி. இந்த ஃபேக்டரை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. தாய்மொழியவும் நம்ம பண்பாடு கலாச்சாரம் மட்டும் ரொம்ப ஒவ்வொருத்தருக்கும் முக்கியம். அதை வச்சு நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். அதே மாதிரி இந்த ஆட்டிடியூடுன்னு நீங்கள் வரும்போது பாசிட்டிவ் ஆட்டிடியூட், எப்போவுமே பாசிட்டிவ் ஆட்டிடியூடை பாருங்கள். சுதா நாராயணமூர்த்தி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த லேடி வந்து முதல்ல வந்து நாராயணமூர்த்தி அவங்க 2 பேரும் சாதாரண ஃபேமிலி தான், உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ஃபஸ்ட்டு டாடா கம்பெனியில் ஒரு வேலை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த டாடா டெல்கோ கம்பெனி இருக்கு இல்லையா, அதில் வேலை அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்க வந்து அப்ளை பண்ணுறாங்க அந்த வேலைக்கு. ஆனால் அந்த அப்ளிகேஷனில் அவங்க போட்டிருக்காங்க, பெண்கள் வேலைக்கு வர வேண்டாம், கேர்ள்ஸ் நாட் அலவுட் அப்படின்னு போட்டிருக்காங்க. உடனே இந்த அம்மா வந்து பார்த்துட்டு அந்த அப்ளிகேஷனை தூக்கி போட்டுட்டு போகல. அவங்க என்ன பண்ணாங்க, ஜிஆர்டி டாடா அவர்கிட்ட போய் ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. அந்த லெட்டரில் நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு கம்பெனி, நீங்கள் பாலியல் பாகுபாடு பார்த்துட்டு ஒரு பெண்ணுக்கு வேலை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. அந்த லெட்டரில் இம்ப்ரெஸ், அந்த எந்த அளவுக்கு அவங்க எழுதியிருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு அவர் இம்ப்ரெஸ் ஆகி அந்த டாட்டா உடனே என்ன சொல்கிறாரு, அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு, இந்த பெண்ணுக்கு வந்து நல்ல தகுதி இருந்தால் கட்டாயமாக அவங்களுக்கு வேலை கொடுங்கன்னு சொல்கிறாரு. உடனே இந்த அம்மா போகிறாங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க, வேலை வாங்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் லேடி, ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் லேடி அந்த டாடா கம்பெனிக்கு. கேர்ள்ஸே எடுக்க மாட்டாங்க, இவங்க தான் ஃபர்ஸ்ட் லேடியாக உள்ளே போகிறாங்க. அதோட இவங்களோட சேவிங்ஸ் பணம் அந்த 10,000 வச்சு தான் அந்த இன்ஃபோசிஸ் கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க. நாராயணமூர்த்தி பெரிய பணக்காரலாம் கிடையாது. இந்த அம்மா வச்சிருந்த சேவிங்ஸ் பணத்தை வச்சு 10,000 வச்சு தான் அந்த இன்ஃபோசிஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் மேட்ரே இல்லை. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறதுக்கு நாம் என்ன நினைக்கிறோம், பார்த்தோன்னா 30 நொடியில் வெற்றின்னு நான் சொன்னேன் பாருங்கள் முன்னாடி. அப்போ வந்து ஒரு ஆளை பார்த்தோன்னா எடை போடுறதுன்னா நம்ம ட்ரெஸ்ஸிங்ஸ் ஃபஸ்ட்டு நினைப்போம். பெண்களுக்கு முதல்ல முக்கியம் ட்ரெஸ்ஸிங்ஸ்ன்னு நினைப்போம். நம்ம போகிற இடத்துல நம்ம அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணுவோம். அந்த பழக்கம்லாம் நம்மளுக்கு நிறைய இருக்குது. அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அந்த ட்ரெஸ்ஸில் வந்து தான் நம்ம வாழ்க்கையே இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்கள், அதுதான் நம்ம தப்பு. இடத்துக்கு தகுந்த மாதிரி டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணணும். நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போனோன்னா எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு இருக்குது. அதே மாதிரி மேரேஜுக்கு போனால் எப்படி போகிறோம், அது எல்லாமே இருக்குது. அதெல்லாம் வேறு விஷயம். ஆனாலும் நீங்கள் வந்து இந்த சுதா நாராயணமூர்த்தியை எடுத்தீங்கன்னா ஒரு 21 ஆண்டுகளாக அவங்க புது புடவையே கட்டுறதில்லைன்னு ஒரு பாலிசி எடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க கங்கையில் போய் நீர் மூழ்கும் போது ஏதாவது ஒரு ஓத்து எடுப்பாங்க. அதில் வந்து இனிமேட்டு நான் வந்து ஷாப்பிங் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத எடுத்துக்கிறாங்க. அதை எடுக்கும் போது சரி புது சாரி கட்டலை அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கூட மேட்டர் இல்லை, ரொம்ப எளிமை. அவங்களோட எளிமையை நீங்கள் பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அதெல்லாம் சரி. அவங்க வந்து ஒரு தடவை யூஎஸ் போகிறதுக்காக ஏர்போர்ட் போகிறாங்க. அந்த ஏர்போர்ட்டில் வந்து
அங்கே பிஸ்னஸ் கிளாஸ் இருக்கும் இல்லையா, அந்த பிஸ்னஸ் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்கனாமிக் கிளாஸை விட ஒரு 4-5 மடங்கு சார்ஜ் அதிகம். அந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்யூவில் நிற்கும் போது ஃபஸ்ட்டு அவங்க தான் நிற்பாங்க. பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள் தான் முன்னாடி நிற்பாங்க, எக்கானமி கிளாஸ் பீப்புளெலாம் பின்னாடி நிற்கணும். அப்போ அவங்க முன்னாடி வந்து அந்த பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புளெலாம் பயங்கர பந்தாவாக நிற்பாங்க. நான்லாம் எக்கானமி கிளாஸில் தான் போயிருக்கேன், பிஸ்னஸ் கிளாஸ் பக்கமே போனதில்லை. ஆனால் ஒரே ஒரு தடவை எனக்கு டிக்கெட் வந்து மிஸ் பண்ணிட்டான். என்னோடய ஃப்ளைட் வந்து நான் போகிறதுக்குள்ளே எடுத்துட்டேங்கிறதுனால ஒரு தடவை பிஸ்னஸ் கிளாஸ் அவன் கொடுத்தான். அவனே என்னோட எக்கானமி கிளாஸ் டிக்கெட்டுக்கு பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் கொடுத்தான். நான் அப்போ தான் அந்த பிஸ்னஸ் கிளாஸில் போய் உட்காந்து பார்த்தேன். ஓ மை காட், இவ்வளோவா இந்த பிஸ்னஸ் கிளாஸில் ஃப்ளைட்டுக்குள்ளே இத்தனை வசதியா அப்படின்னு நானே அசந்து போயிட்டேன். அவ்வளோ ரொம்ப ஒரு என்ஜாய் பண்ணி அந்த ட்ரிப் இருந்தது. லோக்கல் ட்ரிப்பு தான், அதனால் ஒரு 2 hours தான் ஃப்ளைட். அதனால் ஓகே பரவாயில்ல. ஆனால் அந்த சுதா நாராயணமூர்த்தி வந்து எப்போவுமே அவங்க பிஸ்னஸ் கிளாஸில் போவாங்க. இன்ஃபோசிஸ் அவங்க சேர்மன்கிறனால அவங்களுக்கு வந்து கம்பெனி செலவில் போவாங்க. அப்போ வந்து இவங்க முன்னாடி போய் க்யூவில் நிற்கும் போது அந்த க்யூவில் நின்று அந்த ஒரு பணக்கார லேடிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த அம்மாவை, ஏன்னா இவங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ எளிமை. அவங்க நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி நாராயணமூர்த்தின்னு போட்டு பாருங்கள், அவங்க ஃபோட்டோ வரும் பாருங்கள், சுதா நாராயணமூர்த்தின்னு. அவ்வளோ ஒரு எளிமை. நான் அதை தலைக்கு டை எல்லாம் போடுறேன், அவங்க டை கூட போட மாட்டாங்க. அழகாக ஒயிட் ஹேர், அது ஒரு மெஜஸ்டிக் லுக். அவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கூட நினைப்பேன் ஏன் நாமளும் அவங்கள மாதிரி இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் கொஞ்சம் கூட முடி ஒயிட் ஆகும்போது ஐயோ நம்ம முடியல, அது மாதிரி அந்த ஒரு தைரியம் நம்மளுக்கு வரணும், அந்த ஃபேஸ் பண்ணுற ஒரு இது வரணும். அப்போ வந்து அவங்க அந்த பிஸ்னஸ் கிளாஸில் அது லைனில் நிற்கும் போது ஒரு லேடிஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்ன நீங்கள் எதுக்கு இங்கே வந்து நிற்கிற, யூ ஹேவ் டு கோ அண்ட் ஸ்டாண்ட் இன் யுவர் கேட்டில் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டில் கிளாஸ்னால் இந்த ஆட்டு மந்தைங்க மாதிரி அந்த எக்கானமி கிளாஸில் போய் நீ நில்லு, நீ எதுக்கு இங்கே வந்து நிற்கிற, இடம் தெரியாமல் வந்து நீ நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மா வந்து ஒன்றுமே பேசலை. அவங்க சும்மாவே அவங்க ரொம்ப அமைதியான லேடி. இருந்தாலும் அந்த தன்னடக்கம், நம்ம எல்லாரும் ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டோம்னா அந்த நம்மளுக்கு அந்த தன்னடக்கம் வந்துடணும் தானா. அதுதான் திமிர்ந்த ஞான செருக்கு. அந்த ஞான செருக்குங்கிறது திமிரு கிடையாது. நம்மளோட பொட்டன்ஷியல் என்னன்னு நம்ம அவேர்னஸ் வந்துருச்சுன்னா நம்மளை அறியாம நமக்கு தன்னடக்கம் வந்துடும், சுய கட்டுப்பாடு வந்துடும். அந்த அம்மா வந்து அப்படியே அமைதியா நிற்கிறாங்க. கொஞ்ச நேரம் போது இவங்க இந்த ஒரு பொம்பளைன்னா விடவே மாட்டேங்கிறா அவங்கள. நீ முடியாது, நீ பின்னாடி போ, நீ கியூவில் எனக்கு டிஸ்டர்ப் பண்ற, ஐ டோன்ட் வாண்ட் டு see you, ஐ டோன்ட் வாண்ட் டு அப்படி இப்படி கை அப்படி ஒதுங்கி நிற்கிறா. அந்த அம்மா சிம்பிள் சாரீ கட்டியிருக்காங்க, அவள் ரொம்ப லேவிஷா டைமண்ட் செட் போட்டிருக்கா, எல்லாம் பண்ணியிருக்கா. இந்த அம்மா நகையே போட மாட்டாங்க, காட்டன் சாரீ தான் கட்டுவாங்க. அவங்க வந்து அவங்கள பார்த்து அருவருப்பு படுறா அவ. அப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த கியூ இவங்க ஒன்றுமே பேசாமல் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் போகும்போது அந்த கிட்ட போகும்போது அங்கே இருக்கவங்க எல்லாம் ஓடி வராங்க. அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஓடி வந்துட்டு மேடம் வாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கன்னு அவங்களை முன்னாடி கூப்பிட்டு போகும்போது தான் இந்த லேடிக்கு மூஞ்சில் ஆடல. அப்போ தான் அங்கே இருக்க அந்த சொல்கிறாங்க, இவங்க தான் சுதா நாராயணமூர்த்தினோன்னா அவளுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த நேரத்தில் ஒரு அவமானம். அதுதான் சுதா நாராயணமூர்த்தி. அந்த மாதிரி நமக்கு வந்து ஒவ்வொரு லேடியும் இந்த மாதிரி நிறையா சுதா நாராயணமூர்த்திகள் உலகத்தில் இருக்காங்க. அவங்க எல்லாம் நமக்கு முன்னுதாரணங்கள். நம்ம வந்து வெற்றி பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்க எல்லாம் முன்னுதாரணங்கள். சரி, இது வந்து ஆட்டிடியூடுக்கு, இந்த ஆட்டிடியூடு இதுதான் முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட், மூவிங் பியாண்ட் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். இது என்ன கம்ஃபர்ட் ஜோன் வந்து நம்ம ஊரில் எல்லாரும் பண்ணுற ஒரு தப்பு. பெண் குழந்தைங்களை நானே பண்ணியிருக்கேன், என் பொண்ணுக்கு அந்த தப்பை பண்ணியிருக்கேன். டெய்லி காலேஜுக்கு பஸ்ஸில் போவா. ஒரு நாள் கூட நாங்கள் அவளை தனியாக அனுப்பிச்சதில்லை. பஸ் ஸ்டாப் வரைக்கும் நானும் என் கணவரோ கொண்டு போய் அவளை பஸ் ஏற்றி விடுவோம். பஸ் ஏற்றி விட்டு அவள் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு டாட்டா காமிச்சிட்டு தான் வருவோம். ஈவினிங் அவள் பஸ் வந்து நிற்கும் போது அங்கே போய் நின்றுக்குவோம். எங்கள் வீடு கொஞ்சம் தூரமாக உள்ளே இருந்ததுனால அங்கே பஸ்ஸு வராது. அங்கே போய் கூட்டிகிட்டு வருவோம். இப்படி தான். ஆனால் அங்கே US போன அடுத்த 3ஆவது நாள் அவள் வந்து அவள் வேலையை அவள் தான் பண்ணிக்கணும். அவங்க வீட்டுக்கார காலையில் உங்களுக்கு தெரியும் வெளிநாடு வாழ்க்கை எப்படின்னு உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்கிற அந்த ஜாலி லைஃப் எல்லாம் கிடையாது. வீட்டு வேலைக்காரி கிடையாது. வீட்டு வேலை நம்ம தான் பண்ணணும். நம்ம வீட்டுக்கு வேணுங்கிற பொருட்களை எல்லாம் வாங்கணும். இங்கே நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குற மாதிரி அங்கே கிடையாது. வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இங்கேருந்து போன 3ஆவது நாள்லேருந்து அவள் கையில் எடுக்கணும்னா அதுக்கு நாம் இங்கே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். நீங்கள் எல்லாம் இன்றைக்கி ஒரு பொறியியல் வல்லுநர்கள். நாளைக்கு நீங்கள் எல்லாம் வெளிநாடுக்கு போகும்போது எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். இங்கே நீங்கள் அம்மாவை கொஞ்சிட்டு இருக்கீங்க, அம்மா ஊட்டி விடணும், அம்மா வேலை பண்ணணும், உங்கள் துணியை அம்மா துவைச்சி வைக்கணும், உங்கள் துணியை அம்மா மடித்து வைக்கணும், எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் இனி
இனிமேட்டு அது வேலைக்காகாது. நீங்கள் இனி சாதிக்கணும்னா வாழ்க்கையில் உங்கள் வேலையை நீங்கள் கையில் எடுக்கணும், உங்களோட திறமையை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதே மாதிரி கம்ஃபர்ட் ஜோனுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த கம்ஃபர்ட் ஜோன் என்னன்னா நீங்கள் உங்களோட பாதுகாப்பாக இருக்கிற ஒரு நிலைமையை பெற்றோர்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம். ஏன்னா நம்ம இங்கே கலாச்சாரம் அப்படி, இன்னும் பர்டிகுலராக சொன்னோம்னா சிட்டி லைஃப்பை விட நம்ம கொங்கு நாட்டில் நம்ம ஈரோடு பக்கமெல்லாம் ரொம்ப இன்னும் அந்த இது மாற்றம் வரல. குழந்தைங்களை இன்னும் பொத்தி பொத்தி தான் வச்சுட்டு இருக்கோம், பெண் குழந்தைங்களை குறிப்பாக. அந்த அளவுக்கு இப்போ நாட்டிலையும் மோசம் நிறைய நடக்குது, பெண்களுக்கான குற்றங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. அந்த பயம் ஒரு பக்கம் இருக்கு பெற்றோர்களுக்கு, அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்கள் வெளியில் வந்தால் தான் உங்களோட அடுத்த வெற்றி பாதை உங்களுக்கு திறக்கிறது. அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கதை சொல்கிறேன், ஒரு குட்டி கதை பாருங்கள். வந்து அந்த ஒரு விவசாயி வந்து நிறைய சீட்ஸ் எல்லாம் விதைச்சிக்கிட்டே போகிறான், ஒரு தோட்டம் ஃபுல்லாக. அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து உள்ளே வந்து அப்படியே 2-3 நாள் மண்ணுக்குள்ளேயே இருக்குது. 3ஆவது நாள் ஒரே ஒரு சீடு மெல்ல தலையை வெளியே அப்படியே முளைச்சி வெளியே வருது. அப்போ வந்து பக்கத்தில் இருக்க சீடு, ஐயோ நீ என்ன பண்ற, நீ எதுக்கு வெளியில தலையை தூக்குற, நீ வெளியே தலையை தூக்குனா இந்த வெளியே காத்து அடிக்கும் பயங்கரமா, வெள்ளம் மழை பெஞ்சா வெள்ளம் வந்துடும், ஏதாச்சும் உனக்கு பிரச்சனை வந்தா நீ உன்னைய வந்து உனக்கு பெரிய பிரச்சனை வந்துடும், நீ செத்து போயிடுவ, நீ தலையை தூக்காத, மண்ணுக்குள்ள நீ பத்திரமா இரு, உனக்கு இங்க சாப்பாடு கிடைக்குது எல்லாம் கிடைக்குது, நீ எதுக்கு தலையை வெளியே தூக்குன அப்படின்னு சொல்லுது. அப்ப வந்து இந்த இது சொல்லுது, அதெல்லாம் முடியாது, நான் இதுக்கு ஒரு பெரிய ஆர்வம், வெளியில என்னதான் இருக்கு, மண்ணுக்கு வெளியே போய் நம்ம உலகத்தை பார்க்கணும் அப்படின்னு மண்ணுக்கு வெளியே தலையை தூக்குது. அப்ப பார்த்தா அழகா ஒரு ரெயின்போ மேல வந்து வானவில் ஒன்று அழகா வெளியே இருக்கு. அந்த வானவில பார்த்தோன்னே இந்த விதைக்கு வந்து ரொம்ப ஆசை வந்துருச்சு, ஐயோ கலர் கலரா இருக்கே, நான் இதை பார்த்ததே இல்லையேன்னு அழகா ரசிச்சு பார்க்குது. அப்போ வந்து உடனே வந்து காத்து வந்து அப்படியே வீசுது, தென்றல் காத்து வீசும்போது அது அப்படியே அழகா அப்படியே அந்த அந்த வானவில பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா ரசிச்சு அது இருக்கும்போது வெளியில அந்த அதுக்கான சாப்பாடு போட்டோசிந்தசிஸ் நடக்குது, எல்லாமே கிடைக்குது. அப்போ இது வந்து கொஞ்சமா செடி விட்டு வளருது. அந்த வளர்ந்த உடனே தென்றல் காத்து வீசும்போது அது அழகா அப்படி தானா அசைஞ்சு ஆடுது. அப்போ உடனே திருப்பி அந்த பக்கத்துல இருக்க சீடு சொல்லுது, பத்தியா நான் சொன்னேன்ல இந்த காத்து உன்னை பாரு இப்ப என்ன பண்ண போகுது பாரு, உன்னை ஆட்டி உன்னை தொந்தரவு கொடுக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லுது. அப்பவும் வந்து அந்த சீடு சொல்லுது, நான்லாம் முடியாது, நான் வளர்ந்தே தீருவேன்னு சொல்லிட்டு அது அப்படியே அழகா ஒரு செடியா வளர்ந்து அப்படியே அழகா பூ பூத்து காய்ச்சி அது உலக வாழ்க்கையை அழகா ரசிக்குது. ஆனா இந்த மண்ணுக்குள்ள இருந்த விதைகள் என்னாச்சு தெரியுமா, 4-5 நாள் ஆச்சு, அழகா அந்த பக்கம் ஒரு கோழி வந்துச்சு பாருங்க, அந்த கோழி போய் வழக்கம் போல மண்ணை நோண்டி அந்த விதையை டபக்குன்னு முழுங்கிட்டு போயிடுச்சு. அப்போ இதுல யார் புத்திசாலி, யார் புத்திசாலி? ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க யாருமே? சொல்லலாமே அப்படியே, யார் புத்திசாலி? அந்த வெளியே உலகத்தை கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வந்தவன் தான் புத்திசாலி. அப்படி தானே? நாம் இப்படியே பயந்து 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 உள்ள இருந்தோம்னா, பாரதி அதுக்கு தான் சொன்னான், அச்சமில்லை அச்சமில்லை உச்சி மீது வானிடித்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லையே, பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லையே. ஆனா இதே வள்ளுவர் என்ன சொல்றாரு, அஞ்சுவதற்கு அஞ்சாமல் இருப்பது பேதமைன்னு சொல்றாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவேர்னஸ், தட் இஸ் த அவேர்னஸ். எதுக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படக்கூடாது அப்படிங்கிற அவேர்னஸ் கண்டிப்பா அதை வச்சுக்கிட்டு அந்த பாதுகாப்போட நீங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அதே மாதிரி நீங்க ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்னு எடுத்துக்கோங்களேன், அவங்க ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க, ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு டார்கெட்னு வச்சிருப்பாங்க. அந்த வருஷத்துல அவங்க வந்து அவன் ரொம்ப புத்திசாலியா இருப்பான், நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் வச்சிருப்பான், அவன் நல்லா ஈஸியா போய் கன்சியூமர்ஸ் கிட்ட போய் பேசி முடிச்சு நல்ல ஆர்டர்லாம் வாங்கிடுவான். ஒரு வருஷம் வேலையை அவன் வந்து ஒரு அக்டோபர் செப்டம்பர்லயே முடிச்சிடறான்னு வச்சுக்கோங்க. முடிச்சா 3 மாசம் அவனுக்கு டைம் இருக்கு. அப்போ அவன் என்ன பண்ணுவான், என்ன பண்ணணும், அவன் என்ன பண்ணணும், யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா? அவன் என்ன பண்ணணும்? செப்டம்பர்ல அவனோட டார்கெட்டை ரீச் பண்ணிடுறான், இன்னும் 3 மாசம் இருக்கு, அவனுக்கு வேலை முடியல, இன்னும் 3 மாசம் அவனோட டார்கெட் இருக்கு, ஃப்ரீயா இருக்கான். அப்போ அவன் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கணுமா, இல்ல அந்த 3 மாசத்தை அவன் யூட்டிலைஸ் பண்ணி அந்த அந்த ப்ராடக்டை தான் எப்படி ப்ரொடக்ஷன் பண்றதுன்னு அவன் யோசிக்கணுமா? சொல்லுங்க, அதுதானே முக்கியம் இல்லையா? நம்ம டார்கெட்டை ரீச் பண்ணிட்டோன்னு சாப்பிட்டுட்டு தூங்கலாமா? தூங்கக்கூடாது. அந்த மீதி நேரத்தை நம்ம பர்டிகுலரா என்ன பண்ணணும், நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும். அப்டேட் பண்ணிட்டு நம்ம வந்து வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணணும்.
நீங்களாம் கூட பிள்ளைங்களா இப்போ பாருங்களேன், நீங்கள் எல்லாம் இங்கே படித்து முடிச்சுட்டு வெளியில் போயிட்டு நம்ம லேடிஸ் கிட்ட ஒரு பிரச்சனையே என்ன தெரியுமா, நம்ம இந்த கல்லூரி முடிச்சுட்டு வெளியே போனோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே மெயின்டைன் பண்ண மாட்டோம். ஜென்ஸ் எல்லாம் பாருங்க அப்படி ஒரு மெயின்டைன் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை. நம்ம கேர்ள்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், வெளியில் வந்துட்டா அவன் குடும்பம் பொழப்பு பிள்ளை குட்டிங்க அப்படின்னு நம்ம ஃபேமிலின்னு போயிடுவோம். ஆனால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணி நீங்கள் உங்களோட வேவ் லெங்க்ல இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் கூட எப்போவுமே மெயின்டைன் பண்ணுங்க. நீங்கள் நாளைக்கு ஒரு கம்பெனிக்கு போய் வேலை பண்ணுறீங்க, வெளிநாடுக்கே போறீங்க, சம்பாதிக்கிறீங்க, அப்படியே அங்கேயே செட்டில் ஆகாதீங்க. கொஞ்ச நாள் அங்கே இருங்க, சம்பாரிச்சுட்டு வாங்க. இங்கே வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கண்டினியூஸாக நீங்கள் அவங்ககிட்ட கான்டாக்ட்லேயே இருங்க. எல்லாரும் சேர்ந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்க, நம்ம நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்கள் பணத்தை அங்கே வச்சுட்டு அந்த நாட்டுக்கு ஏன் திரும்பி அங்கேயே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது? நம்ம நாட்டில் கொண்டு வந்து, நம்ம நாடு தான் நம்மளுக்கு சாப்பாடு போட்டுது, நம்மளை வளர்த்துச்சு, நம்ம நாட்டை நாம வளர்த்தணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அங்கே சம்பாரிச்சு கொண்டு வந்து இங்கே நம்ம நாட்டை கண்டினியூஸாக நம்ம நாட்டை டெவலப் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம். குழுவாக இணைஞ்சு செயல்பட்டா எவ்வளவோ சாதிக்கலாம், நிறைய சாதிக்கலாம். அதுவும் ஒரு பெண் ஒரு சக்தி அப்படிங்கும் போது ஒரு 10 சக்தி, ஒரு 10 பெண்கள் சேர்ந்தா எவ்வளோ பெரிய விஷயம் சாதிக்கலாம், யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி குழுவா சேர்ந்தோம்னா நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம். அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க, லைஃப் லாங் மெயின்டைன் பண்ணுங்க. அதே மாதிரி கான்ஃபிடன்ஸ் லெவல், நீங்கள் வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க. நீங்கள் ஒரு டார்கெட்டை ரீச் பண்ணிட்டா அந்த டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. ராக்ஃபெல்லர் வந்து எவ்வளோ பெரிய பணக்காரர் உங்களுக்கு தெரியுமில்ல, உலக பணக்காரர்களில் ஒருத்தர். ராக்ஃபெல்லர் ஒரு தடவை வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கார். அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது எப்பவுமே அவர் வந்து அன்னைக்கு பிஸ்னஸ் கிளாஸ்லாம் வேண்டாம், எதுக்கு வேஸ்ட் ஆஃப் மணின்னு சொல்லிட்டு ஆர்டினரி எக்கானமி கிளாஸில் தான் அவர் அதிகமாக ட்ராவல் பண்ணுவாராம். அப்படி ட்ராவல் பண்ணும்போது பக்கத்தில் உட்காந்துருக்கவன் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான், இவர் தான் ராக்ஃபெல்லர்னு கண்டுபிடிச்சிட்டு. அவன் வந்து ரொம்ப வயசாகிடுச்சு, அவருக்கு பயங்கரமாக வயசான அப்படி வராரு அவர். அப்போ வரும்போது அவன் கேட்குறான், வந்து நீங்கள் எதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எக்கானமி கிளாஸில் வரீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரர் அப்படிங்கும்போது அவர் சொன்னார், எனக்கு வந்து அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, எக்கானமி கிளாஸில் வந்து எல்லாரையும் நான் மீட் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் எதுக்கு வேஸ்ட் ஆஃப் மணி, நான் எதுக்கு அதில் எனக்கு ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் தரல, எனக்கு இங்கே பிடிச்சது நான் வந்தேன்னு சொல்லிட்டார். அப்போ இவன் கேட்குறான், நீ வந்து இவ்வளோ சம்பாரிச்சிட்டல, இவ்வளோ சம்பாரிச்சு பெரிய டாப் லெவலுக்கு வந்துட்ட, இன்னும் நீ இன்னும் எதை போய் அச்சீவ் பண்ண போகிற, எதுக்காக நீ இன்னும் கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு கேட்கும்போது இந்த இவர் சொல்கிறார், என்ன பதில் சொல்கிறாரு அதுக்கு, சரி இந்த ஃப்ளைட் வந்து இப்போ போயிட்டே இருக்குது, இந்த ஃப்ளைட்டை வந்து மேலே டேக் ஆஃப் ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ உரிமை அத்தனை எனர்ஜி போட்டு அவ்வளோ எஃபர்ட்டோட இந்த ஃப்ளைட் மேலே ஏறுது. இவ்வளோ பெரிய லெவலுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் நீ டக்குன்னு என்ஜின் ஆஃப் ஆனால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? யார் என்ன தூங்குறீங்களா எல்லாரும்? என்னாச்சு? என்ஜின் என்ன மேடம் எல்லாம் சொல்கிறாங்க, நீங்களே என்ன சொல்ல போகிறீங்க? என்ஜின் ஆஃப் ஆனால் என்ன ஆகும்? ஃப்ளைட்டு டப்புன்னு கீழே விழுந்துரும் இல்லை? அப்படி தான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்கிறார். நாம் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டோன்னா மெயின்டைன் பண்ணுறது இருக்குது பாருங்கள், அதுதான் பெரிய விஷயம். சாதாரணமாக மேலே போகிறது கூட ஈஸி, மேலே போகிறோம் நம்மளோட நிலைமையை மெயின்டைன் பண்ணுறது. அங்கேருந்து விழுந்தோம்னா அடி பலமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும், நம்ம வாழ்க்கையை நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ஆப்ரகாம் லிங்கன்லாம் எவ்வளோ வசதி இல்லாத ஒரு ஆள், அவர் எப்படி தெரியுமா படித்தார்? அவர் வந்து அந்த அவர் மண்வெட்டி இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் ஒரு சாதாரணமாக ஒரு அந்த விவசாயியோட பையன் தானே ஆபிரகாம் லிங்கன், உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆபிரகாம் லிங்கன் கதையெல்லாம். அவர் அந்த மண்வெட்டியில் கரித்துண்டில் எழுதி தான் படித்தார். நாட்டோட பிரசிடென்ட் ஆனார். அவர் தெரியும் இல்லை எந்த அளவுக்கு அவர் முயற்சி பண்ணியிருக்கணும் இல்லையா? அப்போ வந்து நமக்கெல்லாம் இவ்வளோ வசதி கொடுத்த அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். பெற்றவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்திருக்காங்க, இதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். அப்போ நம்ம அதுக்கு அந்த நன்றியை நம்ம எப்படி காட்டணும்? நம்மளை அப்டேட் பண்ணிட்டு நம்மளோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகணும். இன்னைக்கு நீங்கள்லாம் ஒரு இன்ஜினியர் ஆகிறதுனா அதுக்கு எவ்வளோ செலவு, உங்கள் அப்பாவோட எவ்வளோ ரத்தத்தை உங்களுக்கு உழைப்பாக கொடுத்துருக்காங்க, உங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ தியாகம் பண்ணியிருப்பாங்க வாழ்க்கையில், நகையெல்லாம் விற்றுருப்பாங்க. நான் எல்லாம் பட்டிருக்கேன், என் குழந்தைங்க 2 பேர்த்தையும் படிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப அந்த மாதிரி எல்லாத்தையும் பட்டிருக்கோம். ஆனால் இன்னைக்கு அத்தனைக்கும் சந்தோஷம் எங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்காங்கன்னு பார்க்கும்போது அந்த சந்தோஷம் பெற்றவங்களுக்கு நீங்கள் அதை மட்டும்தான் கொடுக்க முடியும். உங்களை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்களோ அவங்களுக்கு திருப்பி செய்கிற நன்றி நீங்கள் நல்லா இருக்கிறது ஒன்று தான். அப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்தது இந்த கான்ஃபிடென்ஸ் லெவல், நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரணும். அடுத்தது கான்ஃபிடென்ஸ். இந்த கான்ஃபிடென்ஸ் நமக்கு எப்படி கிடைக்குது? கான்ஃபிடென்ஸ் நமக்கு முதல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேணும்.
அந்த நல்ல அப்பா வந்து இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து ஒரு ஜாபுக்கு போகிறீங்கன்னா முதல்ல உங்கள் கம்யூனிகேஷனை நல்லா டெவலப் பண்ணிக்கணும். இந்த இங்கிலீஷ் பத்தலையா, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போங்க. ஒரு நாள் கூட வீண் பண்ணாதீங்க. நீங்கள் இந்த டிகிரி வாங்கிட்டீங்க, நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் சான்ஸே கிடையாது. இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி நீங்கள் பெரிய, அதை விட இன்னும் பெரிய லெவலில் வந்தவங்களாம் இருக்கிற இடம் தெரியாமல் உட்காந்துருக்காங்க. ஒன்றுமே இல்லாதவங்க நல்ல இடத்துல இருக்காங்க. எப்படி? நம்மளோட திறமையை, கம்யூனிகேஷன் ஸ்கில், பேசிக் கம்யூனிகேஷன் ஸ்கில், ஆட்டிடியூட், கான்ஃபிடன்ஸ் லெவல், மூவிங் பியாண்ட் யுவர் கம்ஃபர்ட் ஜோன், இதை என்றைக்குமே மறக்காதீங்க. இந்த 4 பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கோங்க. லைஃப் லாங் நீங்கள் வந்து கண்டிப்பாக கீழேயே வரமாட்டீங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் எப்படிப்பட்ட ஆள் உங்களுக்கு தெரியும் இல்லை? 5ஆம் கிளாஸ் 5-6 வயசில் பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்கிறாங்க, ஸ்கூலில் இந்த பையன் வந்து தேர மாட்டான், இவனுக்கு வந்து மைண்டே வந்து சரியில்லை, மூளை சரியில்லாத பையன், இவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த லெட்டர் கையில் வச்சுட்டு அந்த பையனே கொண்டு கொடுக்குறான் அவங்க அம்மாட்ட. அம்மா எங்கள் ஸ்கூலில் எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாங்க, உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு கொண்டு கொடுக்குறான். அப்பா கிடையாது, அம்மா கொண்டு அம்மாட்ட கொடுக்கும்போது அம்மா அந்த லெட்டரை பிரித்து படிச்சுட்டு அப்படியே டென்ஷன் ஆகிடுறாங்க. ஏன்னா 6 வயசு குழந்தையே ஸ்கூலில் படிக்க லாய்க்கு இல்லை, நீங்கள் அவனை தனியாக ப்ரைவேட்டாக படிக்க வச்சுக்கோங்க, இவனுக்கு மூளை வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த அம்மா வந்து அந்த பையன் கேட்குறான், என்னம்மா இந்த லெட்டரில் என்னம்மா எழுதியிருக்கு அப்படின்னு கேட்குறான். அப்போ இந்த அம்மா வந்து டக்குன்னு ஒரு செகண்டில் அவங்களுக்கு ஒரு ஃப்ளார் ஆகி அவங்க என்ன சொல்கிறாங்க, டேய் கண்ணா, நீ வந்து பயங்கர ஓவர் நாலேஜாக இருக்கியாமா, உனக்கு வந்து கிளாஸில் வச்சு பாடம் சொல்லித்தர அளவுக்கு அவங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு கெப்பாசிட்டி பத்தாதாமா. அவங்க என்ன சொல்கிறாங்க, லைப்ரரியில் போய் நீ நிறைய புக்ஸ் படித்து நீ உன்னை டெவலப் பண்ணிக்கணுமாமா அப்படின்னு இந்த லெட்டரில் இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னோடனே இந்த பையன் அதை அப்படி சத்தியமாக நினச்சிக்கிறான். நாமெல்லாம் அம்மா சொல்கிறது அப்படியே தானே கேட்போம், அப்படி தான் அவனும் கேட்டுக்கிறான். அம்மா சொல்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து அவன் டெய்லி லைப்ரரிக்கு அந்த அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த அம்மா தான் அவனுக்கு டீச்சர், அந்த அம்மா தான் அவனுக்கு பேசிக் ஃபுல்லாக சொல்லித்தராங்க. லைப்ரரியில் கொண்டு போய் உட்கார வச்சு இந்த புக்கை படி, அந்த புக்கை படி அப்படின்னு பாடம். அவனுக்கு ஸ்கூலுக்கே போகல, அவன் போகவே இல்லை தாமஸ் ஆல்வா எடிசன். அப்புறம் அந்த இடத்துல ஃபுல்லாக போயிட்டு அந்த தாமஸ் ஆல்வா எடிசனோட அவரோட அந்த நினைவகத்துக்கு நான் போனேன். பார்த்தா என்னால் நான் அப்படி புக்ஸு, அவரோட படுக்கறை அறை ஃபுல்லாக புக்ஸு, அவரோட ஒரு லட்சக்கணக்கான புத்தகங்கள் எல்லாம் அவரோடது அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அவரோட கார்டனை அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கார்டன் பார்த்தீங்கன்னா அவர் வளர்த்தின செடியை, அந்த செடியை வந்து இன்னும் அதுக்கு மேலே மேலே தண்ணி ஊற்றி அதை விதை போட்டு அதை அப்படியே அந்த பிரான்ச்சஸை வளர்த்தி அவர் வச்ச செடி இன்னும் அங்கே இருக்குது. சத்தியமாக என்னால் நம்ப முடியல. நம்ம நாட்டில் எதுக்குமே நம்மளோட பழமை சின்னங்களை கூட நம்ம காப்பாற்றிக்கிறது இல்லை. ஒரு சாதாரண ஒரு செடியை அவர் தாமஸ் ஆல்வா எடிசன் வச்சதுன்னு சொல்லிட்டு அந்த எடிசன் பார்க்குன்னு வச்சுருக்காங்க. அந்த ஏரியாவுக்கே எடிசன் ஏரியானே பேர், அந்த ஊருக்கே எடிசன்னு பேர். இன்றைக்கும் வந்து அந்த மனுஷன் வந்து உயிர் விட்ட அந்த எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சாருன்னு அவர் இறந்த நாளை வந்து உலகத்திலேயே வந்து லைட்டே கரண்ட்டே கட் ஆகாத ஒரு கண்ட்ரின்னா அது அமெரிக்கா, அவங்களுக்கு தெரியும். அந்த கண்ட்ரியில் ஒரு 5 நிமிஷமோ 3 நிமிஷமோ அவர் இறந்த நாளை நினைவகத்துக்கு நினைவு கூட்டுறதுக்காக கரண்ட்டை ஃபுல்லாக கட் பண்ணுறாங்க. அமெரிக்கா ஃபுல்லாக அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்காது. அப்போ அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து எப்பேற்பட்ட அவர் கண்டுபிடிப்புகள், எத்தனை ஆயிரம் கண்டுபிடிப்புகள் அவர். அப்போ வந்து அந்த நம்பிக்கை எங்கேருந்து கிடைக்குது நம்மளுக்கு? அம்மா கிட்ட இருந்து கிடைக்கலாம், உங்கள் பேராசிரியர்கள்கிட்ட இருந்து கிடைக்கலாம், உங்கள் சக தோழிக்கிட்ட இருந்து கிடைக்கலாம், உங்ககிட்டயே உங்கள் உள்ள உணர்வை நீங்கள் மதிங்க. முதல்ல ஸ்டீவ் ஜாப்ஸ் அதுதான் சொல்வார். ஸ்டீவ் ஜாப்ஸ் தெரியுமில்ல, ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் நிறுவனர். அவருக்கு வந்து பாவம், அவங்களுக்கு அப்பா அம்மாவே அவங்க வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு பிறந்த பையன், இவன் கல்யாணமே ஆகலை, அவங்களாலேயே படிக்க முடியல, இந்த பையனை தூக்கி தத்து கொடுத்துட்டாங்க. யாரோ ஒருத்தர் வீட்டில் தத்து கொடுத்து அவங்களாலேயே படிக்க வைக்க முடியல. கொஞ்ச காலத்தில் அமெரிக்கன்ஸே பொதுவாக குழந்தைங்களை வந்து ஒரு லெவலுக்கு மேலே துரத்தி விட்டுருவாங்க, படிக்க வைக்கவே மாட்டாங்க. நம்மள மாதிரிலாம் கிடையாது. நம்மளாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம். பழைய விதத்தில் சொல்கிறேன், நம்ம பேரண்ட்ஸ் நம்மளெல்லாம் வந்து கடைசி வரைக்கும் நம்மளை விடுறதில்லை, கட்டி காக்குறாங்க. எவ்வளோ வயசாக இன்றைக்கி எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா எங்கள் அம்மா எனக்கு போனால் சோறு விட்டுவாங்கங்கிற நம்பிக்கையோடு தான் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போவேன். ஆனால் நீங்கள் வெளிநாடெல்லாம் போயிட்டால் நம்ம நாட்டை விட்டு எங்கே போனாலும் அந்த தாய்மை, அந்த பாசம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒரு ஏஜுக்கு மேலே துரத்தி விட்டுருவாங்க வீட்டை விட்டு. அப்படி துரத்தின பையன் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ்.
அவர் வந்து இன்னைக்கு எந்த லெவலுக்கு வந்தார். கடைசியாக அவருக்கு கேன்சர் வந்து சாகிற நிலைமையில் ரொம்ப சின்ன வயசில் ஒரு 55 வயசுல என்னமோ இறந்துடுறாரு. அந்த வயசில் அவர் கடைசியாக சொன்ன விஷயம் அதுதான், உங்கள் உள் உணர்வுக்கு மரியாதை கொடுங்க, உங்கள் உள்ள நம்பிக்கையை நீங்கள் கண்டிப்பாக விடாதீங்க, வந்து யார் பேச்சையும் கேட்காதீங்க. வெளியே ஒருத்தர் சொல்கிறாங்க, அதான் நெகட்டிவ் தாட்ஸ், உங்கள் மேலே நெகட்டிவ் தாட்ஸை யார் திணிக்கிறாங்களோ அவங்கள விட்டு ஒதுங்கி தூரமாக ஓடி போயிடுங்க, கிட்டையே போகாதீங்க. ஏய் முன்னாலெல்லாம் இது முடியாது, நீ எதுக்குடி இதை பண்ணுற, இது உனக்கு என்னடி தேவை, உனக்கு இதெல்லாம் தேவையாடி, உன் வேலையை பார்த்துட்டு சும்மா உட்காந்துற, நீ எதுக்கு அதை ட்ரை பண்ணுற இதை ட்ரை பண்ணுற. இப்படி ஒரு கூட்டம் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா அவன் என்ன பண்ணுவா, பின்னாடி பெரிய பெரிய வேலை பண்ணிக்கிட்டு இருப்பா, தன்னை முன்னிலைப்படுத்திக்க பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பா. ஆனால் எங்கே இவ முன்னாடி வந்துடுவாளோன்ட்டு இவளை என்ன பண்ணுவா, மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பா. நீ இதை பண்ணாதடி, இது பண்ணாதடி, வேஸ்ட்டுடி, டைம் வேஸ்ட்டுடி, அப்படிடி இப்படிடிம்பா. அந்த மாதிரி ஆட்களை அடையாளம் கண்டிங்கன்னா ஒதுங்கி போயிடுங்க. அதே மாதிரி இந்த நம்பிக்கை உங்களுக்கு நிலைச்சி இருக்கணும்னா உங்களோட அற ஒழுக்கம் அதில் வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இந்த அற ஒழுக்கம்ங்கிறது என்னது, நான் முதலே சொன்னது தான், நம்ம பண்பாடு கலாச்சாரம் இதை கட்டி காக்கிறது. அந்த ஒழுக்கம் மட்டும் நம்ம தாண்டி வெளியே போயிட்டோம்னா நம்மளோட சைக்காலஜி அது. நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா அந்த தப்பு வந்து மற்ற கண்ட்ரிக்காரங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கல்யாணம் வேணாம்னா தூக்கி போட்டு 4 கல்யாணம் கூட பண்ணுறாங்க. நம்மளால அது முடியாது. நம்ம வந்து இன்பானா நம்ம ஊறி இருக்கோம் பாருங்க. சொல்வார், பாரதி சொல்வார், அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இதெல்லாம் நாய்கட்கு வேண்டுமாம்னு சொல்வார். நாய்க்கு தான் வேணும் அந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு எல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுமை பெண்ணா வெளியே வாங்கன்னு சொல்லுவார். அந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு எல்லாம் தூக்கி போடலாம். எல்லாத்தையும் தூக்கி போட்டாலும் நம்மளோட சுய கட்டுப்பாடு இருக்கு பாருங்க, அந்த சுய கட்டுப்பாடை என்னைக்குமே விடக்கூடாது. அதை மட்டும் நம்ம பிடிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை முழுவதுமே வெற்றி தான். யாராவது ஒருத்தர் வந்து உங்க அழகை மட்டும் முன்னிலைப்படுத்தி நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லி உங்களோட அறிவை வந்து புறந்தள்ளினாங்கன்னு வச்சுக்கோங்க, அவன்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. அவன் தான் உங்களுக்கு வந்து உங்களை படுகுழியில தள்ள போறவன். நாம் ஏன்னா இந்த வயசில் உங்களுக்கு எல்லாம் அப்படி தான் தோணும். அழகாக இருக்கேன்னு யாராவது சொல்லிட்டா, எல்லா வயசுலையும் எனக்கு கூட இப்போ கொஞ்சம் அப்படி தான், என்னை யாராவது அழகாக இருக்கேன்னு சொன்னால் 2 தடவை கண்ணாடியில் பார்ப்பேன், உண்மையாக அழகாக இருக்கணா அப்படின்ட்டு. இருக்கணும் இல்லையோ வயசாக எல்லாருக்கும் அதெல்லாம் போயிடும். ஆனாலும் அந்த வயசில் சின்ன வயசில் ஒரு அழகாக இருக்கேன்னு யாராவது சொல்லிட்டா அந்த பெண்களுக்கே உரிய ஒரு வீக்னஸ், அதை தூக்கி போடுங்க. அதெல்லாம் வேண்டாம். அழகுங்கிறது நமக்கு எல்லாமே அழகு தான், நம்ம திறமை தான் நம்மளுக்கு அழகு. அந்த அழகை நீங்கள் காப்பாற்றிக்கணும் அப்படின்னா உங்களோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுங்க. எல்லா இடத்துலையும் உங்கள் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுங்க. யாராவது உங்களை அழகுன்னு சொன்னாங்கன்னா சரி வச்சுக்கோங்க, அழகாவே நான் இருக்கட்டும். ஆனால் உங்களோட அறிவை புறந்தள்ளிட்டு உங்கள் அழகை மட்டும் எவனாவது முன்னிலைப்படுத்தினானா அவன் சரியில்லை, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு சரி வராது. அவனை விட்டுட்டு ஒதுங்கிடலான்னு நீங்கள் ஒதுங்கி வந்தீங்கன்னா தான் நீங்கள் சாதனை பண்ண முடியும். இல்லைன்னா அழகு அழகு அழகுன்னு சொல்லி நம்மளை முடக்கியே போட்டுருவாங்க. நீங்கள் வந்து உடனே உங்களோட சாதனை எல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. இந்த நிலைச்சு நிற்காம இதெல்லாம் நிரந்தரம் இல்லாத ஒரு பொருள் இந்த அழகு. இந்த அழகுக்காக நம்ம எல்லாத்தையும் இழந்துருவோம். ஒரு ஸ்டேஜில் அழகும் போயிடும், நம்ம சாதனையும் பண்ண முடியாது, ஒன்றுமே இல்லாமல் மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டுருவோம். அந்த மாதிரி ஒரு நிலையில தான் நம்ம ரொம்ப மனது வீக்காயிருவோம். நம்மளுக்கே ஒரு சுயநம்பிக்கை இல்லாமல் சுய பச்சாதாபம் வந்துடும். நமக்கு ஒரு மனோவியாதி அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும், சுய கட்டுப்பாடு முக்கியம். இதுதான் முக்கியம். இதை தான் பாரதி சொல்வான். என்ன பாட்டது, தேடி சோறு தினம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இரையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்றது யாருக்காக? என்னை சுடர்மிரும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கேங்கிறான். எதுக்கு? அப்படியே சாப்பிட்டு தூங்கிட்டு யாராவது அழகாக இருக்கேன்னு சொன்னால் அப்படியே மயங்கி போய் அந்த மயக்கத்திலேயே உட்காந்துருக்கிறது. அடுத்த நாள் டெஸ்ட்டுக்கு படிக்கிறது இல்லை. இன்றைக்கி அவனாவது நீ நாளைக்கு எக்ஸாம் இருக்கும், இன்றைக்கி யாராவது ஃபோன் பண்ணுவான், ஏய் நீ இன்னைக்கு போட்டிருந்த ட்ரெஸ்ஸு சூப்பரியா, என்னடா கலர் அது, உனக்கு பயங்கரமாக சூட் ஆச்சு தருமா, உனக்கு எப்படி மேட்ச் ஆச்சு தருமா, நீ போடுறது அவ்வளோதான்டா, நீ இன்னைக்கு இதை மட்டும் நீ போய் நின்றுனா நாளைக்கு நீ வந்து வெளியே போனால் உன்னை சுற்றி ஒரு 10 பாய்ஸ் உன்னை சைட் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவான் பாரு. உடனே நமக்கு வந்து அப்படியே கற்பனை
போயிடும். அவ்வளோதான், அன்றைக்கி எக்ஸாமுக்கு நம்ம படிக்க மாட்டோம். அரைகுறையாக நேற்று படித்தது கூட மறந்து போயிடும். ஏன்னா நம்ம மைண்டு ஃபுல்லாக தான் இங்கே மயக்கம் வந்துருச்சே நம்மளுக்கு. எவனோ அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டானே, தூக்கி போடுங்க. அப்படி சொன்னான்னா அப்படியாடா போய் உன் வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமை முடிங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு திருப்பி இன்னும் டபுள் டைம்ஸ் கூட அழகு பண்ணிக்கங்க, அது வேற விஷயம். அப்போ அந்த டைமில் உங்களுக்கு என்ன தேவையோ அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. இதுதான் நம்மளோட தாரக மந்திரமாக வச்சுக்கணும். சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், தன்னம்பிக்கை, மூவிங் பியாண்ட் யுவர் கம்ஃபர்ட் ஜோன், கான்ஃபிடன்ஸ், லுக்கிங் ஆஃப்டர்வர்ட்ஸ் யுவர் ஆட்டிடியூட். இவ்வளோதான். இது மட்டும் இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் சாதனை பெண்மணிகளாக வருவீர்கள் என்று உறுதியாக நம்புங்கள். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதே மாதிரி என்றைக்குமே தாய்மொழியை மறக்காதீங்க. தாய்மொழியோடு வாழுங்கள். உலக அத்தனை மொழியோடு பயணம் செய்யுங்கள். உங்களுக்கெல்லாம் நன்றி கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. எனக்கு 2 குழந்தைங்க இருக்குல்ல, சார், நிறைய பார்த்துருக்கேன் சார். கண்டிப்பாக சார். Giving is not just about providing a donation, it is about making a difference. Now, our chief guest, Mrs. Paval Shankari, wishes to donate her publication to our college library for the empowerment of students. I request Mr. Murugesan sir to receive the